Hello friends, welcome to Niga's All Rounder. இது கிளாஸ் 6 ஷேப்ஸில் எப்படி செயின் ஸ்டிச் நம்ம போடுறதுங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேப்ஸ் வரைகிறேன். ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கும் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இப்போது ரவுண்ட் வரைஞ்சிக்கிட்டேன், ஒரு ஸ்கொயர் அண்டு ஒன்று ட்ரையாங்கிள், அதே மாதிரி ரெட் ஆங்கிள். இந்த மாதிரி ஷேப்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் எப்பவும் போல் 2 த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை நாட் போட்டு நான் இப்போ ஊசி வச்சு நான் இது பண்ணிட்டேன். கீழே இருக்கிற நூலை ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பேக் செயின் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி லாக் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இது நீங்கள் ப்ளவுஸ்லையும் இது ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார்னரில் நம்ம பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டு, அதாவது ஒரு குட்டி செயின் ஒன்று போட்டிங்கன்னா அது லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு கார்னர் திருப்பணும். நீங்கள் எந்த சைடு நீங்கள் அந்த ஊசியை திருப்ப போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் நீங்கள் போடணும். இதுதான் கார்னர் திருப்புதல் அப்படிம்பாங்க. இது ப்ளவுஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த கார்னர் திருப்புறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ப்ளவுஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த சைடு திருப்புறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு நம்ம பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக செயின் போட்டு பழகுங்க. ஸ்டார்டிங்கில் வராது, ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் த்ரெட்டில் போடும்போது த்ரெட்டில் பிசுறே வரக்கூடாது. ஏன்னா சில்க் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அது ஒரே இடத்துல போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக த்ரெட் கட் ஆகும், பிசுறு வரும். அப்போ நீங்கள் அதை ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்க, இன்னும் ப்ராக்டிஸ் தேவைப்படுதுங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி 2 hours அது கண்டிப்பாக நீங்கள் ஆரி ஒர்க்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா நான் எந்த சைடு திருப்புறனோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் நான் போடுறேன். இப்போ நான் முடிச்சிட்டேன். முடிக்கிறப்ப நான் ஒரு லாக் போடுறேன். ஆல்ரெடி நாட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நாட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டிச்சுக்காக இருந்தாலும் நாட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரவுண்ட் நான் போட்டு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக் செயின் ஒன்று போட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறேன்.
மாதிரி எண்ட் நாட் போட்டு நீங்கள் முடிச்சிருங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த ரெட் ஆங்கிளும் நீங்கள் போட்டுருங்க. இப்போது இந்த ஷேப் இல்லாமல் நான் கொடுக்க போகிற ஹோம் ஒர்க்கையும் நீங்கள் வந்து செய்யணும். செஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். நான் இதில் கொடுத்துருக்கிற ஷேப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். கிளாஸ் மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு இருந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தா பத்தாது. நீங்கள் அதை ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆரி கற்றுக்க முடியும். எதுக்குமே ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. ட்ரையாங்கிள், ஒரு ரவுண்டு, இதே மாதிரி ரெட் ஆங்கிள், இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். இதுலேயே ஒரு ஸ்கொயர்லேயே இதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் காட்டுறேன். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் செயின் போட ஆரம்பித்தா எண்டிங்கில் தான் நீங்கள் வந்து நாட் போடணும். இது வந்து எங்கேயுமே நிறுத்தாமல் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.